ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா நியூலி ஓப்பன் பண்ணது தான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா குயிக்காக கொஞ்சம் ஈஸியான வேலை இங்கிலீஷை எப்படி பேசலாம் அண்ட் ஈஸியாக தமிழில் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம்ன்றதை பற்றி தான் முழுக்க இந்த சேனல் அமைஞ்சிருக்குது. ஸோ சப்ஸ்கிரைபர் பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. முடிஞ்ச வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கேன். அண்ட் இதுக்கப்புறமா வரக்கூடிய வீடியோஸில் நிறைய அன்றாட வாழ்க்கையில் பேசக்கூடிய சென்டென்ஸ், தேவைப்படக்கூடிய சென்டென்ஸும் அதோடைய தமிழ் அர்த்தமும் மற்றும் சில கிராமர்ஸ் அண்ட் டென்சர்ஸ் அதை பற்றின சில விளக்கங்களும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் ஹோம், வீட்டிற்கு வாங்க. வெல்கம்னு மட்டும் வந்துச்சுன்னா வாங்க வாங்க, வரவேற்கிறேன்னு அர்த்தம். இதே பிளேசஸ்க்கு வரவேற்கிறதுக்கு ஒரு இடத்திற்கு வெல்கம் டு சேலம் அப்படின்னா சேலத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன் அல்லது வரவேற்கிறோம்னு வரும். இதே வேறு ஊர்களுக்குன்னா வெல்கம் டு சேலம், வெல்கம் டு சென்னை, வெல்கம் டு மும்பை அது மாதிரி வரும். வேறு நாடுகளுக்குன்னா வெல்கம் டு அமெரிக்கா, வெல்கம் டு கனடா, வெல்கம் டு துபாய்னு அந்த வெல்கம் டு அப்புறமா அந்த இடத்திட பேரை போட வேண்டி வரும். வாட் வுட் யூ லைக் டு ஈட்? என்ன சாப்பிட்றீங்க, அதாவது என்ன சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்கன்றது மீனிங் இல்லை. வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் என்ன சாப்பிட்றீங்க அப்படி நாங்கள் ஃபார்மலாக கேட்போம் இல்லையா, அதுதான் வாட் வுட் யூ லைக் டு ஈட். வுட் யூ லைக் டு ஈட் ஃப்ரூட்? நீங்கள் பழம் சாப்பிட விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்கணும். வுட் யூ லைக் டு ஈட் ஃப்ரூட். அப்படி இல்லாட்டி வேறு என்ன சரி ஆப்ஷனலாக ஃப்ரூட் நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வுட் யூ லைக் டு ஈட் ஆப்பிள், வுட் யூ லைக் டு ஈட் ஆரஞ்ச். அப்படி இல்லாட்டி ஒரு ஃபுட்டாக இருந்துச்சுன்னா வுட் யூ லைக் டு ஈட் ஐஸ்கிரீம், வுட் யூ லைக் டு ஈட் சாக்லேட், வுட் யூ லைக் டு ஈட் கேக். அதை மாதிரி வுட் யூ லைக் டு ஈட்டுக்கு அப்புறமா அந்த கொடுக்கக்கூடிய சாப்பாடுடைய பேரை ஆட் பண்ணணும். வுட் யூ லைக் டு ஈட் எனிதிங்? நீங்கள் ஏதாவது சாப்பிட விரும்புகிறீங்களா? வுட் யூ லைக் டு ஈட் எனிதிங்? ஐ லைக் டு ட்ரிங்க் ஜூஸ். நான் ஜூஸ் குடிக்க விரும்புகிறேன். இதே நாங்கள் வேறு ஏதாச்சும் குடிக்க விரும்பினா ஐ லைக் அப்புறமா ஐ லைக் டு ட்ரிங்க் ஜூஸ், ஐ லைக் டு ட்ரிங்க் வாட்டர், ஐ லைக் டு ட்ரிங்க் காஃபி, ஐ லைக் டு ட்ரிங்க் நெஸ்டமோல்ட். அப்படி எதை குடிக்க விரும்புகிறோமோ அதில் நேமை சேர்த்தா போதும். ஹவு டிட் யூ கம் ஹியர்? எப்படி இங்கே வந்தீங்க? ஐ கேம் பை கார். நான் காரில் வந்தேன். ஹீ கம்ஸ் பை கார். அவர் காரில் வருவார். ஹீ கம்ஸ் பை கார். அவர் காரில் வருவார். வை டிட் யூ கம் ஹியர்? அப்படி இல்லைன்னா வை யூ கேம் ஹியர் அப்படின்னா ஏன் இங்கே வந்தீங்க, ஏன் இங்கே வந்தீங்க. வை யூ கேம் ஹியர். வாட் டு யூ டூ நவ்? வாட் யூ டூ நவ். வாட் டூ யூ டூ நவ் அப்படி இல்லைன்னா வாட் யூ டூ நவ், நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க. விச் கிளாஸ் டு யூ ஸ்டடி? நீங்கள் எந்த வகுப்பு படிக்கிறீங்க. விச் ஷாப் டிட் யூ பை த க்ளோத்? எந்த கடையில் துணி எடுத்தீங்க. விச் ஷாப் டிட் யூ பை த க்ளோத். இஸ் யுவர் டாட்டர் மேரிட்? அப்படி இல்லைன்னா ஹேவ் யுவர் டாட்டர் காட் மேரிட்? உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா. ஹவு லாங் டு யூ ஒர்க் ஹியர்? எவ்வளவு நாளாக இங்கே வேலை செய்கிறீங்க. ஹவு லாங் டு யூ ஒர்க் ஹியர். ஹீ காட் மேரிட் டு மலர். ஹீ காட் மேரிட் டு மலர். அப்படி இல்லைன்னா ஹீ மேரிட் மலர். அவன் மலரை கல்யாணம் செய்து கொண்டான். ஹீ மேரிட் மலர். ஹீ மேரிட் யங் ஆர் ஹீ காட் மேரிட் யங். அவனுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. ஹீ மேரிட் யங். அப்படி இல்லைன்னா ஹீ காட் மேரிட் யங். ஹவு மெனி பென்ஸ் டு யூ ஹேவ்? உங்ககிட்ட எத்தனை பேனா இருக்குது. ஐ கேம் ஃப்ரம் சிங்கப்பூர் எஸ்டர்டே ஒன்லி. நான் நேற்று தான் சிங்கப்பூரிலிருந்து வந்தேன். இதை மாதிரி எந்தெந்த ஊர்லேருந்து வந்தோமோ நாங்கள் நேற்று வந்திருந்தால் அந்த ஊருடைய பேரை ஃப்ரம்முக்கு சைடில் ஆட் பண்ணினா ஓகே. ஐ கேம் ஃப்ரம் சென்னை எஸ்டர்டே ஒன்லி, ஐ கேம் ஃப்ரம் மும்பை எஸ்டர்டே ஒன்லின்னு அந்த ஊருடைய பேரை சேர்த்தா ஓகே. ஐ ஹோப் இது வரைக்கும் சென்டென்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதால இதோடைய பார்ட் 2 வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்போ தான் நான் எப்படி இந்த வீடியோ பண்ணினேன்றதை நான் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.